ஹாய். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் அன்பும் சமாதானம் பெருக கடவது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அதாவது பூமியில் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு இல்லாமல் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் பைபிளில் நிறைய அநேக விஷயங்கள் கட்டளைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி நீங்கள் அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் உள்ள மற்ற மக்களை விட மேன்மையாக வைப்பார். அது மட்டும் இல்லை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேலே வந்து அப்போது தான் பலிக்கும். ஸோ ஆண்டவருடைய கட்டளைகளை பூரா ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு எப்படி பிரியமாக வாழ்கிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசித்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, அதாவது இப்போ உலகத்திலும் சரி மறிச்சதுக்கு அப்புறமும் சரி உங்களை ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக பைபிளில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.